2026 திமுக வெர்சஸ் தாவேகா வெல்லுமா விஜயின் வியூகம். தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல விஜயோட பேச்சு ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் சீண்டி பார்த்திருக்குன்னு தான் சொல்லணும். காரணம், மதுரையில விஜய் பேசின அடுத்த ஒரு மணி நேரத்துல காஞ்சிபுரத்துல அதிமுக பொதுச் செயலாளர் EPS விஜய்க்கு பதில் கொடுத்தாரு. அறியாமையில விஜய் பேசுறாரு, எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்னு காட்டமாவே விமர்சிச்சாரு. அடுத்த நாள் தமிழக அமைச்சர் KN நேரு முதல்வரை அங்கிள்னு பேசின விஜய்க்கு பதிலடி கொடுத்தாரு. தேர்தல்ல விஜய்க்கு தக்க பாடம் புகட்டுவோம்னு சவால் விட்டாரு. ஆனா அதிமுக தான் விஜய இந்த முறை கடுமையா தாக்க துவங்கி இருக்கு. விஜய் கட்சியை எந்த இடத்திலையும் இதுவரைக்கும் அதிமுக விமர்சிச்சதே இல்லை. விஜயும் அதிமுகவை சீண்டனதில்லை. இப்போ முதன்முறையா தாவேகாவும் அதிமுகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க துவங்கியிருக்காங்க. மதுரை மாநாட்டுல திமுகவையும் பாஜகவையும் விஜய் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விமர்சிச்சாலும் விஜயோட 2026 வியூகம் திமுக வெர்சஸ் தாவேகா தான் இருக்கணுங்கிறது தான் அரசியல்ல பெரும் பேசு பொருளாக இருக்கு. கூடவே முதல் தடவையா எம்ஜிஆர முழுசா கையில் எடுத்திருக்காரு விஜய். திமுக வெர்சஸ் தாவேகா என தேர்தல் களத்தை கட்டமைக்க முயற்சிக்கும் விஜயின் வியூகம் வெல்லுமா? விஜயகாந்த், ரஜினி, கமல் பாணியில் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்கிற விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவாரா? மதுரையில கூடின கூட்டம் விஜய் கட்சிக்கு ஓட்டா மாறுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மதுரையில நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசின விஜய் எதிர்பார்த்தது போலவே திமுகவையும் பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சாரு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அதிமுகவையும் இப்போ இருக்கிற அந்த கட்சி தலைமையையும் கடுமையா பேசினாரு. அதிமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆர் தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் சீட்டை பத்தி யாரும் கனவு கூட காண முடியாம பாத்துக்கிட்டாரு. அவரு நோய்வாய்ப்பட்டப்ப எனக்கு அந்த சீட்டை கொடுங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி கொடுத்துறேன்னு மக்கள் கிட்ட எதிரிகளை கெஞ்ச வச்சாரு. ஆனா இப்ப இருக்கிற அதிமுக அப்படியா இருக்கு? அந்த கட்சி தொண்டர்கள் வெளியில எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இவங்க கூட பொருந்தா கூட்டணி போட்டு பாஜகவும் தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. அது நடக்காதுன்னு முதல் தடவையா அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசினாரு விஜய். விஜய் பேசி முடிச்ச ஒரு மணி நேரத்துல காஞ்சிபுரத்துல தன்னோட பிரச்சார பயணத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சூடா பதில் சொன்னாரு. பொன்விழா கண்ட கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. கட்சியோட கிளை செயலாளரா ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து இங்க வந்திருக்கேன். சினிமால ஓய்வு பெற்ற காலத்துல கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சியை பிடிச்சிட முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சுதான் ஆட்சியில உட்கார்ந்தாரு. அவரும் வரும்போதே தன்னை முதலமைச்சர்னு சொல்லிக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி விஜய ஒரு புடி பிடிச்சாரு. இன்னொரு பக்கம் விஜயோட அதிமுக விமர்சனத்துக்கு அடுத்த மாநாட்டுல ஜெயலலிதா எடப்பாடியோட பேனரையும் விஜய் வேப்பார்னு சீமான் கிண்டல் அடிச்சிருக்காரு. அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுக வெர்சஸ் தாவேகான கட்டமைக்க விஜய் முயற்சி செய்யறாரு. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சி அமைச்ச பிறகு இரு துருவ அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இரு துருவங்களா இருக்கிற திமுக அதிமுகல அதிமுகவை பலம் இழக்க வச்சு தாவேக அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் விஜயோட வியூகமா இருக்கு. இதுக்காக தான் எம்ஜிஆர் பாடலை மேடையில பாடி அதிமுக கட்சி தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கிறத முன்னெடுத்திருக்காரு. ஆனா எம்ஜிஆர் பேரை சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க அதிமுக வாக்குகளை அபகரிச்சு இருக்காங்களா அப்படிங்கிற புள்ளி விவரங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ அவரை கருப்பு எம்ஜிஆர்னே அழைச்சாங்க. விஜய் மாதிரியே அவரை விட மதுரையில பெரிய மாநாட்டோட கட்சியை ஆரம்பிச்சு 2006 தேர்தல்ல தனிச்சு நின்னாரு. அவர் மட்டும் விருத்தாச்சலத்துல ஜெயிச்சாரு. 27 லட்சம் ஓட்டுகளை வாங்கினாரு. இவருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்ச சரத்குமாரும் எம்ஜிஆரை முன்னிறுத்தினாரு. கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்ன ரஜினிகாந்த் சென்னையில ஒரு நிகழ்ச்சியில எம்ஜிஆரை பத்தி வானளாவ புகழ்ந்த அவரு சிலையையும் திறந்து வச்சாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கல. கமல்ஹாசனும் எம்ஜிஆரை பத்தி பேச தனக்கு தான் உரிமை இருக்குன்னு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல எம்ஜிஆரை கொண்டாடினாரு. தன்னோட அரசியல் பயணத்துக்கு நாளை நமதேன்னு எம்ஜிஆர் பட டைட்டிலை தான் வச்சாரு. ஆனா அவரால அதிமுக வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க முடியல. இப்ப விஜயும் எம்ஜிஆரை கையில் எடுத்து அதன் தொண்டர்களை பத்தி பேசியிருக்காரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தங்களோட எதிரி கட்சியா திமுகவை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சாங்க. அதே பாணியில அதிமுக இடத்துல இப்போ விஜய் தன் கட்சியை வச்சு பார்க்கிறாரு.
இத மக்கள் ஏத்துக்க போறாங்களாங்கிறத போக போக தான் தெரிய வரும். விஜயின் மதுரை மாநாட்டு பேச்சு ஒரு சினிமா ஆடியோ லான்ச்ல பேசினது போல இருக்குன்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் வழக்கமான அரசியல் பேச்சுகளை கேட்டவங்களுக்கு விஜய் பாணியில சொல்லணும்னா நண்பா நண்பிகளுக்கான மொழியில விஜய் பேசியிருக்காருங்கிற பார்வையும் அதுல இருக்கு. ஆனா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின விஜய் பேச்சுல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளை அவர் பட்டியலிட்டு பேசல. பேச்சு கவர்ச்சியா இருந்தாலும் அதுல அரசியல் நெடி இல்லைங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவான விமர்சனங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் மேல விஜய் வச்சாரு. தூய்மை பணியாளர்களை பத்தியோ ஆணவ கொலை, அஜித் லாக்அப் மரணம்னு எதையும் விஜய் தொடல. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்லலங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல விஜய் இன்னும் ஒரு நடிகரா பார்க்கப்படுறாரா இல்ல ஒரு தலைவரா கொள்கை பிடிப்போட தாவேக மாநாட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்கிறது விஜய் முதன்முறையா சந்திக்க போற 2026 தேர்தல் முடிவுகள்ல தெரிய வரும்.